பிசிக்ஸ் அணுக்கரு இயற்பியல் அந்த பாடத்தை பத்தி பார்க்க போறோம். இப்போ ஒரு ஒரு பாடத்துக்கு ஒரு ஒரு மாதிரி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். இப்ப ஒரே காம்படிஷன் வந்து எல்லாத்துக்கும் ஒத்து போகாது. வந்து அணில வந்து நீந்த சொன்னாவோ இல்ல மீனை வந்து மரம் இறச்சினாலும் அது வந்து கரெக்டான ஒரு அப்ரோச்சா இருக்காது, கரெக்டான ஒரு காம்படிஷனா இருக்காது. அது மாதிரி ஒரு ஒரு லெசன், ஒரு ஒரு டாபிக், ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணணும். அதே கரெக்டான ஒரு இதா இருக்கும். இப்ப கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட அவுட் சைட் பார்ட், எஸ்பெஷலி எலக்ட்ரானை ஹைலி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். எலக்ட்ரான் எதுக்கு எடுத்தாலும் எலக்ட்ரான். ஏன்னா ஒரு ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் என்டையர்லி அப்பான் த ஆக்டிவிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ். ஹவு இட் ரியாக்ட், எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லை எடுத்துக்குதா இல்லை எலக்ட்ரான் எந்த மாதிரி கொடுக்குதா வாங்குதா, இந்த மாதிரி வச்சுட்டே அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம இது பண்ணுவோம். இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் உள்ள போறோம், இன்சைடு உள்ள போறோம். அப்படியே பார்த்தோம்னா எங்கெங்க இருக்கும் அப்படின்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகல், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அதோட சார்ஜஸ் வந்து எலக்ட்ரான் மைனஸ் சார்ஜ், புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ், நியூட்ரானுக்கு வந்து சார்ஜ் கிடையாது. இது வந்து பார்ட்டிகல். இதோட பொசிஷன் சொல்லணும்னா நியூட்ரானும் புரோட்டானும் சென்ட்ரு கோர் பாயிண்ட்ல இருக்கும் ஆட்டத்தோட. எலக்ட்ரான் வந்து இட்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ், இந்த மாதிரி இருக்கும். இப்ப கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு இந்த எலக்ட்ரான் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரான் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரானை பத்தி மட்டுமே பேசுவோம். ஒரு சில இடங்கள்ல மட்டும் இந்த நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ், எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ், எலக்ட்ரோஃபில் என்னது, நியூக்ளியோஃபில் என்னது, இப்படி மட்டுமே ஒரு சில இடங்கள்ல மட்டுமே பேசுவோம். இந்த நியூக்ளியஸ் பத்தி டச் பண்ணுவோம். தென் பார்த்தோம்னா இங்க வந்து கொஞ்சம் இன்டீரியரா உள்ள போறோம். உள்ள போய் இந்த நியூக்ளியஸை பத்தி பேச போறோம். இதுவே இந்த டாபிக். ஆக்சுவலி சொல்ல போனா அந்த ஒரு பாடத்துக்குமே ஒரு 10 பாடம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சயின்ஸ்ல வந்து ஒன்னொன்னுக்கு ஒரு நேச்சர் இருக்கும், ஒரு ஃபீச்சர் வந்து இருக்கும். அது வந்து எப்படி தன்மை வாய்ந்ததா இருக்குன்னா ஒரு சிலது வந்து நம்மளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். ஒரு பயாலஜில வருதுன்னா ஒரு டயபெட்டிக் பேஷன்ஸ் ஒரு இன்சுலினோட குளுக்கோகானோட ஆக்டிவிட்டியை கத்துக்கிறேன்னா அது வந்து ஒரு டயபெட்டிஸ் எப்படி ஹைப்பர் கிளைசிமியாவா இல்ல ஹைப்போகிளைசிமியாவா எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற பத்தி உன்னை பற்றி நீ அறிந்துக்கிறதுக்கு இல்ல உன்னோட உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு அது வந்து உதவும். இல்ல ஒரு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்னா ஒரு சூழ்நிலை எப்படி வந்து நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அது வந்து உதவும். அந்த எல்லாத்துக்கும் காமனான டாபிக்கா வச்சிருப்பாங்க. ஒரு சிலது வந்து இந்த ஹச்ஓடி, ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின், ஒரு ரிசர்ச் லெவல்ல போகக்கூடியது ஒரு சில டாபிக் வந்து வரும். அது கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் இந்த அணுக்கரு இயற்பியல், ரிசர்ச் லெவல்ல வரக்கூடிய ஒரு டாபிக். இன்னும் ஒரு பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் இன்னொரு டிஃபரன்ஸ் சொல்லணும்னா கெமிஸ்ட்ரியில வந்து எலக்ட்ரானை வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அதோட குடுக்கல் வாங்கல்தே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இங்க பிசிக்ஸ்ல வர்றப்ப நியூக்ளியஸை பத்தி நம்ம வந்து பேசுறோம். நியூக்ளியஸ் இதனால வச்சுக்க நியூக்ளியஸ் கம்பைனிங் ஃபார்ம் ஆஃப் நியூட்ரான் அண்ட் புரோட்டான். இது ரெண்டோட கம்பைனிங் ஃபார்ம். அதோட நெட் சார்ஜ் வந்து பாசிட்டிவ். அதோட சார்ஜஸ் இங்க வந்து முக்கியம் இல்லை, நான் வச்சுக்கோ. தென் பார்த்தோம்னா ஒரு உயிரினம் வந்து உனக்கு காய்ச்சலே வந்துச்சுன்னு வச்சுக்கோ. காய்ச்சல் வரணும்னா அந்த உயிரினத்தை நீ அழிக்கணும். அந்த உயிரினத்தை நீ கியூர் ஆகுறதுக்கு வந்து ஒரு அழிக்கணும். பாக்டீரியாவால் வர்றதோ வைரஸாக வர்றதோ அதை அழிக்கணும்னா அதை வெளியில இருந்து பாதிச்சு எந்த ஒரு பயனும் இல்லை. அதை உடனடியாக நீ அழிக்கணும்னா அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் உட்கரு அப்படின்னு சொல்ற அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து நீ வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும், அப்படின்னாதே அழிக்க முடியும். இதே மாதிரி ஒரு நிகழ்வு இங்க வந்து நடக்கும். மற்ற கெமிக்கல் ரியாக்ஷன்ல பார்த்தா இங்க ஒரு ஆட்டம் வந்து இன்னொரு இடத்துக்கு போகும், ஒரு அணு வந்து இன்னொரு இடத்துக்கு போகும், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகாது, ஒரு மாற்றம் கிடையாது, ஒரு மியூட்டேஷன் அங்க வந்து நடக்காது. ஆனா இங்க வந்து ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்டா கம்ப்ளீட்டா மாறிடும். இப்ப பார்த்தோன்னா ஒரு நியூட்ரிபிகேஷன் ரியாக்ஷனும் எடுத்துக்கிறோம். ஒரு நியூட்ரிபிகேஷன் ரியாக்ஷன்ஸ் கெமிஸ்ட்ரியில ஒரு ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணுது. NaOH இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, காரம் பேஸ், தென் HCl ஆசிட். ரெண்டு ரியாக்ட் பண்றப்ப என்ன நடக்குதுன்னா NaCl பிளஸ் H2O. இதே பேசிக் என்னன்னா ஒரு ஆசிடும் பேஸ் ரியாக்ட் பண்ணா சால்ட்டும் வாட்டரும் ஃபார்ம் ஆகும் நியூட்ரிபிகேஷன் ரியாக்ஷன். இங்க வந்து NaCl சோடியம் குளோரைடு சால்ட் பிளஸ் H2O வாட்டர் மாலிகுல் வந்து உருவாகுது. இங்க வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சோடியம்னா இங்கேயும் சோடியம் இருக்கு, குளோரின்னா இங்கேயும் குளோரின் இருக்கு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இதே இருக்கு.
இதுல ஏதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. NaOH இருந்தது, இங்க ஹைட்ரஜன் இங்கிட்டு போய் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமா மாற்றம் அடையல. ஆனா இங்க பாரு, இந்த ரியாக்ஷன் பாரு, இது வந்து ஒரு நியூக்ளியஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ரியாக்ஷன், கதிரியக்க வினை. யுரேனியம் 238, அட்டாமிக் நம்பர் வந்து 92. இது வந்து தோரியம் 90 234 பிளஸ் ஹீலியம் 42. இங்க பார்த்தோம்னா யுரேனியம் தோரியமா மாறி. இப்போ இங்க பார்த்தோம்னா யுரேனியம் இங்க ஹீலியம் பார்ட்டிகளை வெளியிடுச்சுன்னா இங்க 4 இங்க 2, மாஸ் நம்பர் 4, அட்டாமிக் நம்பர் 2. ஸோ இது ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸ்பிளிட் ஆனா எப்படி ஸ்பிளிட் ஆகணும்? இப்படித்தானே ஸ்பிளிட் ஆகணும். யுரேனியம் 234, யுரேனியம் இந்த ஹீலியம் பார்ட்டிகள் வெளியிடுச்சுன்னா 234 பிளஸ் 90, இங்க ஒரு 4, இங்க ஒரு 2. அட்டாமிக் மாஸ் லெவல்ல ஈக்குவல் டு 38, 238, இங்க 90 பிளஸ் 2 92. இப்படித்தானே மாறணும். ஒண்ணு வந்து இன்னொன்னா யுரேனியம்னா யுரேனியமாத்தே மாறணும். கம்ப்ளீட் அங்க வந்து இந்த எலமெண்டே மாறிடுச்சு. இப்படி எப்படி மாறுது? இப்படியெல்லாம் சொல்றது இந்த நியூக்ளியஸ் நம்ம இன்டீரியரா போய் படிக்கிறது. இன்னும் சொல்ல போனா நம்ம இந்த படிக்கிற பாடம், இந்த அணுக்கரு இயற்பியல்ல நம்ம படிக்கிற ஒரு பாடம் எதை பேஸ் பண்ணி இருக்கு, இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன, எந்த டாபிக்கை டச் பண்ணாலும் எதுல போய் முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு சமன்பாடு. அது வந்து ஈஸ் ஈக்குவல் டு எம் சி ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஃபார்முலா. டெஸ்ட் அங்க எடுத்துட்டோம். ஈஸ் ஈக்குவல் டு MC ஸ்கொயர்ங்கிற அந்த ஃபார்முலா. இது வந்து ஐன்ஸ்டீனோட ஆற்றல் நிறை சமன்பாடு அப்படிங்கிறது. ஆற்றல் நிறை சமன்பாடு. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எனர்ஜி மாஸ் சி ஸ்கொயர், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன கேட்டோம்னா எனர்ஜி வந்து மாசா மாறும், மாசு வந்து எனர்ஜியா மாறும். இதே உலகமே இயங்கிட்டு இருக்கிறது இந்த தத்துவத்தின் அடிப்படையில். எனர்ஜி வந்து மாசா மாறும், அட் த சேம் டைம் மாசு வந்து எனர்ஜியா மாறும். வேற ஒன்றும் கிடையாது. மாசுன்னு என்ன, ஒரு பொருள் இருக்க, ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது திட நிலைமை, திற நிலைமை, வாயு நிலைமை எது வேணாலும் இருக்கலாம். அது எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னா சப்பாட்டாமிக் பார்ட்டிகள், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ஆக்கப்படும். அப்படி இருக்க பொருளுக்கு மாசு இருக்கும். மாஸ். எனர்ஜினா இது எது கூட வராது. எனர்ஜி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து போட்டான்ஸ், அதோட பார்ட்டிகிள்ஸ் வந்து போட்டான்ஸ். மாஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், 3 பார்ட்டிகிள் தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கும். புரியுதா? சோ இது ரெண்டு வேற வேறையா அப்படின்னு சொல்ல கிடையாது. எனர்ஜி வந்து மாசா மாறும், மாசு வந்து எனர்ஜியா மாறும். இதை ஃபீல் பண்ணணும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பூமி வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த கொள்கை வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்கும். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா கிட்டத்தட்ட இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்ப மனிதன் எப்படி உருவானானே சொல்ல முடியாது. இந்த யூரே மில்லர் தியரி அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த வளிமண்டலத்தில் நைட்ரஜன், கார்பன், ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து இருந்துச்சு. மின்னல் வெட்டுறப்ப அப்படி அதை வந்து கம்பைன் ஆகி ஒரு புரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ புரோட்டீன் வந்து நமக்கு ஒரு மெயின் சோர்ஸ். புரோட்டீன், கார்போஹைட்ரேட் இதெல்லாம் வந்து இருந்துச்சுனாலே அது உயிர் மூலக்கூறுகள். அது இருந்துச்சுன்னா அதுல இருந்து உயிர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா உயிர் தோன்றுனதுக்கே இவ்வளவு கோட்பாடுகள் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி பல மில்லியன் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே பூமி தோன்றி இருக்கு. அப்ப அதை எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்து நமக்கு வந்து தேவை. அதை எக்ஸ்பிளைன் பண்றதே இந்த ஃபார்முலா. என்னன்னு கேட்டோம்னா, சூரியன் வந்து ஃபுல் ஆஃப் எனர்ஜி ஃபார்ம், ஃபுல் ஆஃப் என்டையர்லி எனர்ஜி ஃபார்ம். எனர்ஜி மட்டுமே அங்க இருக்கு, அங்க மாசுக்கு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அங்க வந்து அணுக்கரு இணைவு நடக்கும். 2 ஹைட்ரஜன் லைட் வெயிட் ஆட்டம் சேர்ந்து ஒரு ஹெவி வெயிட் ஆட்டம் உருவாகி ஹீலியமா மாதிரி எனர்ஜியோட அது வந்து வெளியே வரும். அது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடத்துறப்ப பார்ப்போம். இப்ப இதை கவனி. இப்ப எனர்ஜி வந்து மாசா மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு சன்னுங்கிறது வந்து எனர்ஜி, சன் எனர்ஜி. மாசுங்கிறது வந்து நம்ம எர்த் வந்து பூமி வந்து எனர்ஜி.
புரியுதா? இந்த c², அது வந்து வேணாம். அது வந்து செல்லரிட்டி, இந்த வெலாசிட்டியை சொல்றது, எவ்வளவு ஸ்பீட்ல வந்து டிராவல் பண்ணுது அப்படிங்கிற இயக்கத்தை பத்தி பேசுறது, எப்படி இயங்குது அப்படிங்கிறது, அது வந்து வேணாம். இதை வந்து நான் வச்சுக்கோ. எனர்ஜி வந்து மாசம் மாறும், மாசம் வந்து எனர்ஜியா மாறும். எப்படி மாறுச்சு இதை ரிவர்ஸ்ல பாக்குற பத்தி நமக்கு இந்த டாபிக் வந்து கனெக்ட் ஆகும். எனர்ஜி வந்து சூரியன்ல இருந்து பிரிஞ்சு வந்து ஒரு வாயு வளையும் அப்படியே லைட்டா உருவாயிருக்கு. அப்படியே பார்த்தோன்னா அது காலப்போக்கில் குளிர்ந்து அப்படியே மாசா இருக்க ஒரு பூமியை உருவாயிருச்சு. அதனால இன்னும் பார்த்தோம்னா பூமியோட சென்ட்ரல் எலமெண்ட் மேண்டில் வந்து ஹீட்டாவே இருக்கும், இன்னும் ரொம்ப ஹீட்டா இருக்கும், 3000 டிகிரி செல்சியஸ் பக்கத்துல எல்லாம் இருக்கும். இப்ப எனர்ஜி வந்து மாசா மாறிடுச்சுன்னு சொல்றோம்ல, இது வந்து பொதுவா அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிக் பேங் தியரிக்கு அப்புறம் இந்த தியரி வந்து, பிக் பேங் தியரி வந்து இந்த கேலக்சி இதெல்லாம் உருவானது சொல்றது, ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து ஒரு உருவாயிருச்சு அப்படிங்கிறது. இது வந்து ஆற்றல் நிறை சமன்பாடு. எனர்ஜி வந்து மாசா மாறும், மாசு வந்து எனர்ஜியா மாறும் சொல்றது. எனர்ஜி வந்து மாசா மாறுச்சு அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில சூரியன்ல இருந்து பூமி ஒரு வாயு வளையம் பிரிஞ்சு வந்து அது வந்து குளிர்ந்து பூமியா மாறுச்சு, மாசு இருக்க ஒரு பொருளா மாறுச்சு அப்படின்னு சொல்றது. இப்ப எனர்ஜி வந்து மாசா மாறுச்சுன்னா மாசு வந்து எனர்ஜியா மாறணும்ல, ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்கணும்ல. இந்த ப்ராசஸ் சொல்றதே இந்த அணுக்கரு இயற்பியல். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, எனர்ஜி ஒரு சில பொருட்கள், இன்னும் சொல்ல போனா தனிமங்கள், இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா அணு எண் 82க்கு மேல இருக்க தனிமங்கள், அது வந்து கதிரியக்க தன்மை உடையதா இருக்கும். கதிரியக்க தன்மை உடையதா இருக்கும்னா ஆல்பா பீட்டா காமா ரேடியேஷன் வந்து வெளியிடும். ஆல்பா பீட்டா காமா ரேடியேஷன், சில இடத்துல பார்ட்டிக்கல்னு சொல்லுவேன், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, புரியுதா? ஆல்பா பீட்டா காமா பார்ட்டிகளை வந்து வெளியிடும். வெளியிட்டு என்ன செய்யும்னா, இப்ப ஒரு பொருள் இருக்கு, அது வந்து மெல்ல மெல்ல எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா, ஒரு மெழுகுவத்தி இருக்குன்னா அது மெல்ல மெல்ல எரிஞ்சிட்டு இருக்குன்னா கடைசியில் அதுல கொஞ்சோன்னு அந்த மாசத்தையே மிச்சதெல்லாம் எனர்ஜியா வெளியே போயிடுச்சு. இதே ப்ராசஸ் இங்க நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அணு எண் 82க்கு மேல இருக்க பொருட்கள், மேல இருக்க பொருட்கள்லாம் அணு எண் 82க்கு மேல இருக்க பொருட்கள்லாம் ரேடியோ ஆக்டிவா இருக்கும். ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இங்க வந்து என்னவா மாறுது, சன்னு வந்து மாசா மாறுது, அதாவது சன்ல இருந்து ஏர்த் வந்து உருவாச்சு. இங்க வந்து மாஸ் வந்து எனர்ஜியா மாறுது. மாசு இருக்க ஒரு பொருள் வந்து ஒரு எலமெண்ட் வந்து அது யுரேனியமா இருக்கலாம், தோரியமா இருக்கலாம். அணு எண் 82க்கு மேல இருக்க தனிமங்கள், ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னு கேட்டா, ஒரு 2 தனிமம் மட்டுமே அணு எண் 82 கீழே இருக்கிறதுக்கு அந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. டெக்டினியமும் புரோமித்தியமும். டெக்டினியத்துக்கு வந்து அணு எண் வந்து 43, தென் புரோமித்தியத்துக்கு பார்த்தோம்னா 61 நினைக்கிறேன். இது ரெண்டுக்கு மட்டுமே அந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி, அந்த அணு எண் கம்மியா இருந்தாலும், அதாவது 82 கீழே இருந்தாலும் அந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. மிச்சத்துக்குலாம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இல்லை. அணு எண் 82க்கு மேல இருக்கிறதுக்கிட்டே ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. இது வந்து எனர்ஜி இருக்க ஒரு எலமெண்ட், யுரேனியமா இருக்கலாம், தோரியமா இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஆல்பா பீட்டா காமா ரேடியஸ் மேஜர்லி வெளியிட்டு எனர்ஜியா மாறிடும். ஏன்னா ஒரு பொருள் கரைஞ்சுக்கிட்டே இருக்கும், கரைஞ்சுக்கிட்டே இருந்தா கடைசியில இல்லாமே போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா நம்ம பூமியில வந்து இப்ப 118 எலமெண்ட் வந்து இருக்குன்னு சொல்றோம். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஏகப்பட்ட, பூமி தொடங்கிய காலகட்டத்தில் வந்து ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ். இன்னும் சொல்ல போனா தங்கத்தை காட்டிலும் இல்ல பிளாட்டினத்தை காட்டிலும் ரொம்ப ரொம்ப யுரேனியம் இப்ப கண்டுபிடிச்சது, ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறது 18th செஞ்சுரி அதுல வந்து கண்டுபிடிச்சது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு, இதை நம்ம ஆராயணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கும் காஸ்ட்லியா இருந்த அந்த எலமெண்ட்லாம் இருந்திருக்கு. இது என்ன செஞ்சிருக்குன்னா, ரேடியேஷனை வெளியிட்டு ஆல்பா பீட்டா காமா ரேடியேஷனை வெளியிட்டு கடைசியில் அந்த பொருளே இல்லாம போயிடுச்சு, புரியுதா? இதே மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எனர்ஜி வந்து மாசா மாறுறது, மாசு வந்து எனர்ஜியா மாறுறது. இந்த மாசு வந்து எனர்ஜியா மாறுற ப்ராப்பர்ட்டிலே அந்த ஃபீச்சர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது. இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு செயற்கை கதிரேகம்,
இன்னொன்று வந்து இயற்கை கதிரியக்கம். இயற்கை கதிரியக்கமே இயற்கையில் நடக்கிறது. இப்ப நான் சொன்னேன் இல்ல, ஆரம்பத்துல வந்து நிறைய எலமெண்ட் வந்து 118 எலமெண்ட் மட்டும் கிடையாது. அதுல எல்லாமே எனர்ஜியா மாத்தி ஆல்பா பீட்டா காமா ரேடியேஷன் எமிட் பண்ணி கடைசியில் அந்த பொருளே இல்லாம போச்சு அப்படின்னு சொல்றோம்னா அது. இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய பண்புகள், இந்த அணுக்கரு இயற்பியல், இதை படிக்கிறப்ப ரிசர்ச் மைண்டோட படிக்கணும். என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எது எப்படி மாறுது, எதன் அடிப்படையில இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணாலும் சரி, ஒரு ஹைட்ரஜன் பாம் தயாரிச்சாலும் சரி, சூரியன்ல எப்படி அணுக்கரு இணைவு நடக்குது, இதெல்லாமே எதன் அடிப்படையில வருதுன்னா E=mc², ஆற்றல் நிறை சமன்பாடு, இதன் அடிப்படையில தான் வருது. எதை படிச்சாலும் இதை டச் பண்ணி தான் படிப்போம், இதை பேஸ் பண்ணி தான் படிப்போம். ஆல்பா பீட்டா காமா பார்ட்டிகல்னாலும், ஜாடி பஜான்ஸ் ரூல்னாலும், கிரிட்டிக்கல் மாஸ்னு ஒரு டாபிக் படிப்போம்.